ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எல்ஐசியோட கோல்டன் ஜூப்ளி ஃபவுண்டேஷன் ஸ்காலர்ஷிப் எப்படி அப்ளை பண்ண போகுதுன்றதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது எல்ஐசி வெப்சைட் ஓப்பன் பண்ணுறவே இந்த மாதிரி மேலே நம்மளுக்கு லிங்க் போக ஆரம்பிச்சிருது. சரிங்களா? ஸோ அந்த லிங்க் ஸ்க்ரோல் ஆகுது, அதை கிளிக் பண்ணியும் நம்ம இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் கீழே லாஸ்ட் பாட்டம் வந்தீங்கன்னா, எல்ஐசி வெப்சைட் கீழே பாட்டத்தில் வந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டீட்டெயிலில் எல்ஐசி கோல்டன் ஜூப்ளி ஃபவுண்டேஷன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணியும் உள்ளே போகலாம். மேலே டாப்பில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாகவே ஃபஸ்ட்டு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடுது. இதில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே உங்களுக்கு மூவ் ஆகிடும். ஸோ அப்ளை இயர் ஃபார் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம், அதோட கண்டென்ட் என்னென்ன இது இருக்குது, எப்படி பண்ணணும், அதை பற்றி டீட்டெயிலாக பிடிஎஃப் ஃபார்மெட்டில் கொடுத்துருக்காங்க. அப்ளை இயர் அப்படின்றத எடுத்து கிளிக் பண்ணிக்கிறோம். எக்ஸ்டர்னல் லிங்க் ஓகேவான்னு கேட்குது, ஓகே கொடுங்க. ஸோ இப்போ இதுக்கான நெக்ஸ்ட் விண்டோ ஓப்பன் ஆகிடுது. ப்ளீஸ் ரீட் அட்டாச் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்டு ஸ்கீம் டீட்டெயில்ஸ் கேர்ஃபுல்லி பிஃபோர் அப்ளையிங். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் இது தான். இதில் வந்து எந்த ஸ்டேட்டு, ஓகேங்களா, இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்க, எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க. இப்போ நம்ம உதாரணத்துக்கு நான் வந்து எக்ஸாம்பிள் தமிழ்நாடு கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா? தமிழ்நாடு கிளிக் பண்ணோம்னா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே இதில் வந்துடும். ஸோ எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சென்னை நார்த்து சவுத், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கலாம். உங்களோட நேமு, ஃபர்ஸ்ட் நேம், சர்நேம், ஃபாதர் நேம், ஜெண்டர் மேல் ஃபீமேல், டேட் ஆஃப் பர்த்து, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட நேஷ்னாலிட்டி இந்தியனா ஃபாரினா, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட அட்ரஸ், சிட்டி, ஃபோன், பின்கோட், லேண்ட்லைன் நம்பர் இருந்தால் லேண்ட்லைன் நம்பர் கொடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ பாருங்கள், இதில் வந்து ஸ்டார் கொடுத்துருக்காங்க, ரெட் கலர் ஸ்டார் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ நெசசரி, கம்பல்சரி அந்த டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். இப்போ லேண்ட்லைன் நம்பர் வந்து நிறைய பேர்கிட்ட இருக்காது, ஓகேங்களா? இல்லைன்னா ப்ராப்ளம், நோ இஷ்யூ, நம்ம அதை ஃபில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ரெட் கலர் ஸ்டார் இருந்ததுன்னா அது கம்பல்சரி நம்ம ஃபில் பண்ணணும். அப்போ தான் அடுத்தடுத்த இது காலம் நம்ம மூவ் ஆகும், அடுத்தடுத்த இதுக்கு மூவ் ஆகும். இல்லைன்னா எரர் காமிக்கும். ஸோ ரெட் கலர் இருந்தால் கம்பல்சரி. நம்ம மெயில் ஐடி வந்து கம்பல்சரி, மொபைல் நம்பர், மெயில் ஐடி, கேட்டகரி, ஓகேங்களா, என்ன கேட்டகரியோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? 10th 12th, ஏன்னா 2 விதமான ஸ்காலர்ஷிப்பும் கொடுத்துருக்குறாங்க. 10th முடிச்சு +1 +2 படிக்கிறவங்களுக்கும் கொடுக்குறாங்க, +2 முடிச்சுட்டு ஓகேங்களா இது பண்ணுறவங்களுக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இங்கே ஃபாரின் கொடுத்ததுனால எலிஜிபிள் வரல, இந்தியன் கொடுத்துட்டு, ஓகேங்களா? இப்போது +2 கொடுக்கும்போது +2 முடிச்சுட்டு என்ன இது எடுத்திருக்காங்க, இன்ஜினியராக, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக, டிப்ளமோ, வொக்கேஷ்னலாக. இதே நீங்கள் 10th கொடுத்துருந்தீங்கன்னா என்ன கோர்ஸ் எடுத்திருக்கீங்க, ஓகேங்களா, அதை பற்றி மென்ஷன் பண்ணுற மாதிரி வரும். ஸோ கோர்ஸ் நேம், கோர்ஸ் டியூரேஷன் 1 இயரா, 2 இயரா, 3 இயரா, ஓகேங்களா? ஸோ ஆனுவல் இன்கம் ஆஃப் ஃபேமிலியோட டோட்டல் இன்கம், ஃபாதர் மதர் 2 பேருமே ஒர்க் பண்ணுறாங்கன்னா 2 பேரோட இன்கம் சேர்த்து மென்ஷன் பண்ணணும், ஓகேங்களா? இப்போ ஃபாதர் மட்டும் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை மதர் மட்டும் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களோட இன்கம் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி அதை வாங்கி அப்லோட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? அண்டு இப்போ நம்ம 10th கொடுத்தோம்னா 10th மார்க் ஷீட்டு, என்ன இதில் படித்தோம், ஸ்டேட் போர்டா என்ன இது. இப்போ 12th அதுக்கான இது டீட்டெயில், என்ன இன்ஸ்டியூட்டு, இயர் ஆஃப் பாசிங். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 அகாடமிக்குமே அலௌடு. ஆனால் என்ன கண்டிஷன் பார்த்திங்கன்னா, இந்த இயர் நீங்கள் வந்து ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். அதாவது ஒருவேளை நீங்கள் 2022-23 அகாடமிக் இயர் பாஸ் பண்ணியிருக்கீங்க, ஓகேங்களா, 10th இல்லை +2 பாஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களால் +1 +2 சேர முடியல, காலேஜ் சேர முடியல, இந்த இயர் தான் நீங்கள் அகாடமிக் சேர்ந்துருக்கீங்கன்னா இப்போ நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? பட் ஏற்கனவே சேர்ந்துட்டேன், செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கவங்க அப்ளை பண்ண முடியாது, அதுதான் கண்டிஷன், ஓகேங்களா? இப்போ ரீசெண்டாக நான் 24-25 தான் பாஸ் பண்ணியிருக்கேன், இப்போ நான் அப்ளை பண்ணலாம், தாராளமாக அப்ளை பண்ணலாம். பர்சன்டேஜ் ஆஃப் மார்க், ஓகேங்களா? இப்போது பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து 60% மேலே இருக்கவங்களுக்கு தான் இது எலிஜிபிள். ஸோ அதுக்கு கம்மியாக இருக்கவங்க அப்ளை பண்ண வேண்டாம். 60% மேலே இருக்கவங்க இதை அப்ளை பண்ணுங்கள், ஓகேங்களா? அப்லோட் த மார்க் ஷீட் வந்து நீங்கள் இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். இயர் ஆஃப் அட்மிஷன் பாருங்கள், 25-26 மட்டும்தான் இருக்குது. நீங்கள் போன இயர் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் வந்து செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இதை அப்ளை பண்ண முடியாது. ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் அலௌடு, +1 ஸ்டூடெண்ட்டு அலௌடு. இப்போ நீங்கள் கரண்ட்டாக +1 படிச்சுட்டு இருக்கவங்க அப்ளை பண்ணலாம், அண்ட் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறவங்க இதை அப்ளை பண்ணலாம்.
அப்லோட் ப்ரூஃப் ஆஃப் அட்மிஷன். ஓகேங்களா, நீங்கள் அட்மிஷன் ஃபீஸ் கட்டியிருப்பீங்க இல்லையா, அதுக்கான பில் ரிசிப்ட் அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணலாம். ஏற்கனவே உங்கள் ஃபேமிலி நம்பர்ஸில் நல்லா புரிஞ்சுக்கிங்க, உங்கள் ஃபேமிலியில் ஓகேங்களா யாராவது ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணி வாங்கியிருக்கீங்களா? ஓகேங்களா, எஸ் ஆர் நோ அப்படின்ற மாதிரி கிளிக் பண்ணணும். ஆர் யூ ரிசீவிங் எனி அதர் ஸ்காலர்ஷிப், அதுக்கான டீட்டெயிலும் நீங்கள் எஸ் ஆர் நோன்றது கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். பேங்க் டீட்டெயில் அந்த ஸ்டூடெண்ட்டோட ஓகேங்களா. இதே நீங்கள் மைனராக இருந்தால் பேரண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதை டீட்டெயில் கொடுத்துட்டு மேஜராக இருந்தால் உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில் நீங்கள் கொடுத்துடலாம். ஐ hereby declare that the information given above is correct. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச கரெக்டான டீட்டெயில் மட்டும் தான் கொடுக்கணும். சரிங்களா, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படித்து பாருங்கள். இந்த டீட்டெயில் எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வரும். ஓகேங்களா, எல்ஐசி அஃபிஷியல்ஸ் இதுக்கான டீம் இதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க. உங்களோட மார்க்கு, உங்களோட ஃபேமிலி இன்கம், அதர் க்ரைட்டீரியா எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓகேங்களா ஒரு மெரிட் லிஸ்ட் ரெடி பண்ணி ஸோ அதில் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த எலிஜிபிள் கேண்டிடேட்டுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களை கூப்பிட்டு உங்களுக்கான ஸ்காலர்ஷிப்பை அலோகேட் பண்ணுவாங்க. உங்கள் அக்கௌண்ட்டுக்கே டைரெக்டாக கொடுப்பாங்க. சரிங்களா, இதுதான் ப்ரொசீஜர். ஸோ இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச்.